ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனா சமையலறை. இன்றைக்கி சூப்பரான பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு குழி கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு அரை ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா செவந்து வரட்டும். வெந்தயம் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 2 கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நான் 3 பழுத்த தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா குழைய வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் போல் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. நல்லா எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ ஏற்கனவே புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நீங்கள் முன்னாடியே வடிகட்டி வச்சு கூட சேர்த்துக்கோங்க. புளியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணியை விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா 2-3 நாளைக்கு நீங்கள் வெளியில் வச்சு கூட தாராளமாக சாப்பிட்லாம், கெட்டு போகாது. அடுத்து நாம் பொடியை வெட்டி வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வருது. நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா திரிஞ்சு மேலே வந்துருச்சு. ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பூண்டு குழம்பு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.